வீட்டில் இருக்கிற பீரோவில் நம்ம ஆண்களுக்கு எவ்வளோ % சார் இருக்குது சதவிகிதம்? ஒன்றும் கிடையாது. 4 அடுக்கு. மேல் அடுக்கில் பட்டு புடவை, அதுக்கு அடுத்த அடுக்கில் அவங்க வெளியில் போயிட்டு வர புடவைகள், 3வது அடுக்கில் அவங்க வீட்டில் போட்டுக்கிற மேக்ஸி அதெல்லாம். கீழே என் பையனோடது 3வது அடுக்கு. கீழே போனால் போதுன்னு அந்த கால் வைக்கிற இடத்துல நமக்கு இருக்கிற 2 பேண்ட் ஷர்ட்டு அங்கே இருக்கும். என் பையன் ஓடி வந்து என் பேண்ட்டு மேலே கால் வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் பேண்ட்டு ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு போட்ட மாதிரி என் பையன் காலாக தெரியும். அப்போல்லாம் உயர்வு தந்துருக்குறோம், உண்மையிலே உயர்வு தந்துருக்கோம். ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கு 3 பர்ஸு வச்சுருக்காங்க சார். 3 பர்ஸு இருக்குது, மினிமம் 3 இருக்கும். ஆஃபீஸுக்கு ஒன்று, ஃபங்க்ஷனுக்கு ஒன்று, வீட்டு செலவுக்குன்னு ஒரு குட்டி பர்ஸ் ஒன்று வச்சுருக்கோங்க. நமக்கு அப்படி கிடையாது. ஒரே பர்ஸ் கிழிஞ்சிருக்கும், அதில் ஒய்ஃபு ஃபோட்டோவும் இருக்கும். பர்ஸும் தொலையாது, உண்மையிலே பாவம். செருப்பு கூட அப்படி தான் சார், 3-4 செருப்பு வச்சுக்கிறாங்க சார். நமக்கு ஒரே செருப்பு. ராஷ்டிரபதி பவன் போகிறதா இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு, அவ்வளோதான். பெண் குழந்தைகளுக்கு குழந்தையிலே பாருங்களேன், பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற மரியாதை ஆண் குழந்தைகளுக்கு கிடையாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 47க்கு அப்புறம் தையலை உயர்த்தியது. ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன ஒரு 4 வயசு பொம்பளை பிள்ளை துருன்னு இருந்தது வச்சுங்களேன், ஐயோ என்ன க்யூட்டாக இருக்குது அப்படின்வாங்க. பையன் அதே 4 வயசில் துத்துப்பா, வாலிடாப்பா குரங்கு. ஒரு 18 வயசு பொண்ணுங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்குது. அந்த பொண்ணு என்ன கம்பீரமாக உட்காந்துக்குது. நம்ம கால் வலிக்கு இதே தூக்கி போட்டால் திமிரு பற்றியா உருப்பிடுமா இதெல்லாம் அப்படின்னு. பெண்ணுக்கு உண்மையிலேயே மரியாதை அதிகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சார், ரொம்ப அதிகம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, காலேஜில் படிக்கும்போதேங்க, கோச்சிகேஷனில் படிக்கிறோம், பொம்பளை பசங்க சந்தேகம் கேட்டால் ப்ரொஃபஸர் கோச்சிக்கவே மாட்டான். எஸ் 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 யா லெட் யூ நோ வை. நமக்கு சாதாரணமாக சந்தேகம் வராது, ஏன்னா புரிஞ்சால் தானே வர்றதுக்கு. என்னைக்காவது வரும், கை தூக்கி சார் என்ன ஒரு சந்தேகம், எழுதி யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குறியா உட்காரியா, இவ்வளோதான். இப்போதான் ஒரு சட்டம் மாறுது, அது கூட நடைமுறைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வரப்போகுதுன்னு தெரியல. பெண்களுக்கு திருமண வயசு 21, முன்னெல்லாம் 18, ஆண்களுக்கு 21. இதெல்லாம் அக்கிரமம் சார். நல்லா படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக போயிடுவாங்க சார். இந்த ஆம்பளை பிள்ளைங்க தான் பாவம். எனக்கு 21 வயசாச்சு, படித்து முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஏதோ ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கும் கூச்சமாக இருக்குது, அப்பா எப்போ பொண்ணு பார்க்க போகிற அப்படின்னு. ஒரு நாள் கேட்டேன், அப்பா அப்படியே கேட்க முடியாதுல்ல, என் கூட படித்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுப்பா அப்படின்னா. அதை சுற்றி விளைக்கிறது. எங்கள் அப்பா என்ன இப்போ அதுக்கு படா அப்படின்னாரு. அவ்வளோதான், ஃபெயிலியர். இல்லை என்ன ஆயிடுச்சுங்க, எனக்கு 22 வயசாச்சா, என் தங்கச்சிக்கு 18 வயசாகிடுச்சு. 2 தங்கச்சி எனக்கு. அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சுது. அதுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு ஆடி சீரு, தீபாவளி, லொட்டு லொசுக்கு, பிரசவம் எல்லாம் 2 வருஷம் ஆயிடுச்சு. 24 ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். 2வது தங்கச்சிக்கு 18 வயசாகிடுச்சு. கடைசியில் நொந்து நூலாக போய் 30 வயசாச்சு. அப்புறம் கேட்டேன், அப்பவும் நான் கல்யாணம் பண்ணிக்கவான்னு, கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கல. அப்பா என்ன அவருக்கு பிடிச்ச டைப்பில் கேட்கலான்னு ஆஃபீஸில் சொன்னாங்கப்பா, ஹவுஸ் அலவன்ஸுன்னு எக்ஸ்ட்ராவாக தராங்களாம், ஆனால் அது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் தருவாங்களாம் அப்படின்னு சும்மா சொன்னேன். நான் தனியார் கம்பெனியில் தான், அவருக்கு தெரியாது. அப்பவும் அவர் சொல்கிறாரு, அதனால் என்னடா கூலிங் கிளாஸ் தருவாங்கன்னு யாராவது போய் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிப்பாங்களா, நீ போ. அப்புறம் எப்போ ஆச்சு சார், ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போங்களேன். இப்போல்லாம் யாருக்கு மரியாதை அதிகம், ஆம்பளை ஸ்டாஃபுக்கா பொம்பளை ஸ்டாஃப்? பொம்பளை ஸ்டாஃப். என் ஆஃபீஸ் 6வது மாடியில் இருக்குது சார்.
கீழே லிஃப்ட்டில் போர்டு வெளில வச்சுக்கலாம், லேடிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒன்லி. நான் 6 மாடி ஏறி போகணும். அதே சம்பளம் வாங்குகிற அந்த அம்மா லிஃப்ட்டில் மேலே வரும். 6 மாடி நான் மேலே ஏறி போகணும். மழை பெஞ்சுது வச்சுங்க, ஒரு 3 மணிக்கு மழை பெஞ்சுது வச்சுங்க, சென்னையில் தான் என் ஆஃபீஸு. உடனே ஜிஎம் கூப்பிட்டு லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஏன் ஏன் அதே சம்பளம் தானே, வரவங்களுக்கு போக தெரியாதா? அவங்க கேட்கக்கூடல, இவனுங்களே லேடிஸ் ஸ்டாஃபெல்லாம் வீட்டுக்கு. நான் போய் சார் என் வீட்டாண்ட சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி நிறைய நிற்குது. யோ ஸ்கூல் போய் நாட்டா பே. உண்மையிலே என் வீட்டாண்ட தண்ணி நிற்குங்க, நீந்தின்னு போகணும். கொஞ்சம் வர்றதுக்கு முட்டிக்கால் வரையும் இருக்கும்போதே உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். அனுப்ப மாட்டான். சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க சார் ஆஃபீஸில், கரெக்டாக நம்ம தலைமையில் தான் இருக்கும். எப்பவும் நம்ம தான் தெரியும் அவர் மூஞ்சி, நம்ம மூஞ்சி தான் அவருக்கு தெரியும். லேடிஸ்லாம் டீ குடிச்சிட்டு வரேன் சார்னு செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு 4 ஒன்றா எழுந்து போவோம். சார் டீ சாப்பிட்டு வரேன் 4 பேரும் போவோங்க. 6 ஹவர் ஆகும் சார். ஜிஎம் போகிறாரு, வேர் இஸ் த லேடிஸ்? ஒன்று நான் அவங்கள போட்டு கொடுக்கலான்னு. சார் 6 ஹவருக்கு முன்னால் டீ குடிக்கிறேன்னு போனாங்க சார் அப்படின்னா. லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டார். திட்டுவான்னு நினச்சேன், திட்டல. அவன் நம்மள் தானே, திட்டல. நம்ம என்றைக்காவது அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தோம், எப்போ பாரு எங்கேயா வெளில பார்க்குறோம், காணவில்லை, சீட்லேயே இருக்குது இல்லையானோ, ரொம்ப கஷ்டம். ஒரு ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி கொண்டாடினானுங்க சார். இந்த லேடிஸ்க்கு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன்லாம் கூட பாருங்களேன், வாலண்டரி ஒர்க்குன்னா தெரியுமா, ரொம்ப கஷ்டமான வேலை. கம்பெனி செலவுலேயே பூ வாங்கி வச்சுக்கின்னு, பட்டுப்புடவை நகைலாம் போட்டுக்கின்னு, அந்த மேடையில் சார் இந்த விஐபி யாராவது வந்து குத்துவிளக்கு ஏற்றுவாங்கள்ல, அந்த மெழுகுவத்தி எதுவுமே கொடுக்குற வேலை, அவ்வளோதான். ஆல்பத்தில் பார்த்தா எல்லா ஃபோட்டோலையும் அவங்க இருப்பாங்க. நம்மளை கார் பார்க்கிங்க்கு இன்சார்ஜின்னு வெளில அனுப்பிச்சிடுவானுங்க. அங்கே கீழே சின்ன கிரவுண்டில் 20-50 காரு, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளோட மோசமாக இங்கே அங்கே வேர்த்து விறுவிறுத்து. அது கூட பரவாயில்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு எம்டி கேட்குறாரு, நீனா அன்றைக்கி லீவா அப்படின்னாரு. இல்லை சார், நான் ஆல்பத்தில் ஒரு இடத்துல கூட இல்லை. எப்படியா இருக்கும், கார் பார்க்கிங்கில் இருக்கேன் நான். அதாவது நம்ம உண்மையிலே பெண்களுக்கு பயங்கர மரியாதை கொடுத்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் உண்மையிலேயே ஒரு காலத்தில்னு சொல்கிறது இல்லை, பெண்கள் உண்மையிலேயே ரொம்ப ஒரு தியாகிகள். அதனால தான் இந்த உயர்வு. உண்மையிலேயே தியாகிகள். சில பெண்களுக்கு திருமணம் எப்பவுமேங்க, நம்மளை ஆண்கள் விடுங்க, பெண்கள் கூடங்க, சில பேருக்கு சில வாசனை பிடிக்காது, சில பேருக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு மெடிசன் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுது, மாமியார் வீட்டுக்கு போகுது. மாமியார் வீட்டுக்கு போகணுன்னா அந்த மாமியார் என்ன பண்ணுது, வாமா முக்கிய எங்கள் குடும்பத்திலே பெரியவரை ஒருத்தரை காமிக்கிறேன்னு கூட்டி போன அம்மா ஒரு இருட்டு ரூமு, சின்ன ரூமு, அதில் 0 வாட்ஸ் பல்பு எரியுது. கட்டிலோட கட்டலாக ஒரு கிழவர் படுத்துன்னுக்கிறாரு. ரூமே நாறுது. அதாவது ஃபினாயிலு, டெட்டாயிலு, மெடிசனு எல்லாம் சேர்த்த ஒரு ஸ்மெல்லு. மூடி வச்சு திறந்தவொன்னே குப்பு நடிக்குது. இந்த பொண்ணுக்கு வயிறு பெரின்னு வந்துச்சு. அதனோட பயம் என்னன்னா, இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோன்ற பயம். கிட்ட போய் அந்த தாத்தா மூஞ்சில் காமிக்கிறாங்க, இவர் தான் நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப பெரியவர்னு. ஆக்சுவலாக அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். 96 நாட் அவுட்டு. இவர் கண்ணு மூடுறதுக்குள்ளே என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணோன்னாருன்னு இவளை இழுத்துன்னுட்டுக்கிறாங்க. இந்த பொண்ணால் முடியல. அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே இருக்கவே முடியாது, நாறுது, எப்படியும் தாத்தாவை போய் பார்க்கணும் டெய்லி, எனக்கு கொமட்டுது. அவங்க அம்மா பயந்துட்டா. யார்? பொண்ணோட அம்மா. அம்மாங்க என்ன சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கவலைப்படாத, நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வேண்டிக்கோ, ஒரு வழி ஆகும் அப்படின்னு. என்னது வேண்டிங்கன்னா தாத்தா போயிடுவார்னு. ஆஞ்சநேயருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்த அம்மா. சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 மாதம் கழித்து அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வருது. வரும்போது அம்மா முதல் கேள்வி கேட்குறா, கிழவனுக்கு ஏதாவது ஆச்சா? கிழவன்லாம் சொல்லாதம்மா, தாத்தா சொல்லு. என்னாச்சுங்க, 6 மாதத்தில் இந்த பெண் அந்த வாசனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அது பிடிக்க போய் அந்த தாத்தாவுக்கு சிஷ்யைகள் செய்து, அம்மா அந்த தாத்தா என்னை பார்த்தோன்னே அடையாளம் தெரியுதுமா,
நான் அவர் கிட்ட போயிட்டு நின்னாலே தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ண யார் ஆஞ்சநேயருக்கு வேண்டலான்னு சொன்ன பெண்ணு. ஆக தனக்கு எது பிடிக்காதோ அதை தனக்காக பிடிக்க வைத்தது தான், அதுதான் தியாகம். சார், நீங்கள் எந்த பெண்ணாவது திருமணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், ஓட்டப்பந்தயத்தில் அத்லட்டாக இருந்திருக்கோம், ஷீல்டு வாங்கியிருக்கோம், நம்மளை மாதிரி பேச்சு போட்டியில் கேடயம் வாங்கியிருக்கோம். எந்த பொண்ணாவது கட்டில், பீரோ, வெள்ளித்தட்டு அதெல்லாம் எத்தும் போது எந்த பொண்ணாவது ஷீல்டெல்லாம் எத்தும் போய் பார்த்துக்கிறீங்களா? தனக்கு என்னென்ன தெரியுன்றதை அப்படியே விட்டுட்டு வெறும் ஆளாக உள்ளே போகும். எத்தும் போக முடியாது. இப்போ மாமியார் வீட்டுக்கு போன உடனே முதல் நாளே மாமியாரை பார்த்து, அத்தை பேச ஆரம்பித்தா நான் எப்படி பேசுவேன்னு தெரியுமா, நான் தான் ஜெயிப்பேன் சொல்ல முடியாது. இல்லை அவங்க மாமியார்கிட்ட, அத்தை ஓடணும்னு முடிவு பண்ணிட்டா வச்சுங்க, நீங்கள் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 3வது தெருவில் போய் நிற்பேன் சொல்ல முடியாது. சார், அந்த பொண்ணு வீட்டில் கர்நாடிக் சங்கீதம் கற்றுருக்கோங்க, கீர்த்தனை வரையும் கற்றுட்ருக்கோம். பாவம், இந்த வீட்டோட ரசனையே வேறு மாதிரி இருக்கும். காலையில் 7 மணிக்கு சொல்கிறியா பாட்டு பாடுற வீடெல்லாம் எனக்கு தெரியும். ஆக இந்த அளவுக்கு ஒரு பெரிய சில பெண்களை பார்த்தினாக்கா ஒன்றும் இல்லைங்க, சின்ன வேலையில் இருப்பாங்க சார், 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க. சின்ன வேலையில் பெண்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே கம்மில் செம்மையாக இருக்கும். ஆனால் அவங்க போகும்போது பாருங்கள், நடை உடை பாவனை திருத்தமாக இருக்கும், டீசெண்டாக போவாங்க. ஒரு சின்ன வேலை செய்கிறோமோ பெரிய வேலை செய்கிறோமோ தன்னை முன்னிலை நிறுத்துவதில் ரொம்ப டீசெண்டாக இருக்கும். பையங்களுக்கு அது வராது. 3 நாள் முள்தாட்டியோடு போவான். அதனால தான் ரிசப்ஷனில் ஆம்பளையை வைக்க மாட்டான், லேடிஸை வைப்பான். ஏன்னா மென்மையாக பேசுவாங்க. நம்மால் என்ன அப்படின்வான், கஸ்டமர் வந்து என்ன அப்படின்னு அவன் போயிடுவான். ஏன் மேனேஜருக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்டெனோ பெண்ணு வச்சாங்க தெரியுமா? பெல் அழுத்தினோடனே பேடு, பென்சில், ரப்பர் எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. எஸ்ஸோ அப்படின்னு வேலை ஆரம்பிப்பாங்க. ஆம்பளை வைக்க முடியாது, வெறும்னே வருவான். நோட்ஸ் எடுத்துக்கோ, நோட்ஸா அப்படின்ட்டு அவர் டேபிளில் இருக்கிற பேனாவே எடுப்பான். சொல்லு சார் சொல்லு சார் அப்படின்வான். அதனால தான் எடுக்கிறது இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பெண்கள் உண்மையிலேயே வேலையை மிக தெளிவாக செய்வார்கள், ஒரு திருத்தமாக செய்வாங்க. இன்னொன்று, வேலைக்கு போகிற பெண்களை நீங்கள் வெறும் வேலைக்கு போகிற பெண்கள், அவர்களை மாதிரி வீட்டை பார்த்துக்கிற பெண்கள் யாருமே கிடையாது. சார், என் டைப்பிஸ்ட்டுக்குங்க 3 மணி ஆச்சு வச்சுங்க, மத்தியானம் சாமி வரும், துத்துணும், எனக்கே தெரியும். என்னம்மா? இல்லை சார், பையன் யூகேஜி வேன் வந்துதா வீட்டில் சேர்ந்ததா அந்த டென்ஷன் சார், ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேது, பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆக வேலைக்கு வந்தாலும் தன் கவனத்தை பாதி வீட்டில் வைத்திருப்பார்கள். நம்மால் வீட்டில் இருந்தால் கூட ஆஃபீஸ் ஞாபகம் தான். ஸ்டெனோ 2 நாளாக வரலையே, என்ன ஆச்சு? அந்த புருஷன் முட்டுட்டானா, ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சால் இவன் ரெடி ஆகலான்னு உடலையா, ஒரே பிரச்சனையாக இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் இருக்கிற வித்தியாசம் சார். ஆண்கள் ஓடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள், உண்மைதான். ஆனால் பெண்கள் ஓடுவதும் வெற்றி பெறுவதும் எதனாலன்னு அவங்களுக்கே தெரியாது. பெண்கள் எல்லாமே பந்தய குதிரைகள் போல். இந்த ரேஸில் குதிரை ஓடுங்க, ஏன் ஓடுறனே தெரியாது. ஜாக்கி தான் அவனுக்குன்னு ஒரு பரிபாஷை இருக்கும், ஓடும். ஃபஸ்ட்டு வந்தால் 10 லட்சம் ரூபா வரும், 1 கோடி ரூபாய் வரும், குதிரைக்கு தெரியாது, ஓடும். 10,000 பேர் இருந்து கமான் கமான்னுவான், நம்மளை தான் சொல்கிறானுங்கன்னு தெரியாது, ஓடும். ஃபஸ்ட்டு வந்துடும், மூச்சு இறைக்கும். ஆனால் கப்பு ஓனர் வாங்குவான், பணத்தை ஓனர் வாங்குவான். அந்த மேலே கட்டின காசை கட்டினவன் வாங்கி போயிடுவான். அடுத்த நாள் பேப்பரில் இது ஃபோட்டோ வந்தது கூட அதுக்கு தெரியாது. பெண்கள் வேலைக்கு போவதும் பந்தய குதிரைகள் போலத்தான். அவர்களுக்காக ஒன்றுமே கிடையாது. தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன் கணவனை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமே உழைக்கிற ஒரே பிறப்பு பெண் பிறப்பு தான். ஒரு புது கவிஞன் எழுதினான், இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி எக்கரை என்கரை என்பதே மறக்கும், இடையில் ஓடும் நதி மெல்ல சிரிக்கும் என்று எழுதினான். எது என்கரைன்னு தெரியாமல் எப்பவுமேங்க. பொறுமை கூட பாருங்களேன், பெண்கள் உண்மையிலேயே உச்சகட்டம், ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஒய்ஃப் இல்லாத நேரத்தில் லுங்கி அழுத்தானா சார்,
8 கூட போட மாட்டோம். அது ரவுண்டாக இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே வெளில வந்துடும். ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து அதே லுங்கி தானே, ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து திருப்பி அந்த ரவுண்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஏற்றோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் எடுத்த இடத்துல வைங்க, அது ஒரு பெரிய வார்த்தை, எனக்கு கூட பிடிக்காத வார்த்தை அது. எதுக்கு எடுத்தாலும் எடுத்த இடத்துல திருப்பி வைங்க, எடுத்த இடத்துல ஒய்ஃபு என்னத்தை. இப்போ எனக்கெல்லாம் அண்ணனுக்கு தெரியும், நமக்கு குறிப்பு எடுக்கணும்னு வச்சுக்கலாம், ஒரே புக்கு பார்த்து குறிப்பு எடுக்க முடியாதுங்க. ஏதோ ஒன்று படிக்கிறோம், அது சார்ந்து ஒன்று படிக்கணும், வேறு ஒரு புக்கை எடுப்போம். வேறு ஒரு புக்கை எடுக்கும்போது இதை வச்சுட்டு எடுப்போம், அதையும் எடுப்போம். ஒன்று ஒன்றா படிக்கக்கூடாதா? யார்? என் ஒய்ஃபு. ஏன்னா கட்சியாக தான் எடுத்து வைக்கணும். எடுத்த இடத்துல வைங்க, எடுத்த இடத்துல வைங்கன்னு ரொம்ப வெறுத்த. ஒரு நாள் திருப்பி அடித்தேன். உன்னை கூட தான் 20 வருஷத்துக்கு முன்னால் பெரம்பூர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன், வச்சிடவா திருப்பின்னு. அன்னிலேருந்து அது சொல்கிறது இல்லை. இல்லை என்னவா இருந்தாலும் சார், ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாது. உண்மையிலேயே உயர்த்தி இருக்கிறோம் பெண்களை. இன்றைக்கி பெண்களை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் என்பதை உங்களுக்கே தெரியும். எல்லாவற்றிலும் அவருக்கு முதன்மை தருகிறோம். ஒரு காலத்தில் பெண்களுக்கு எந்த சொத்தும் இல்லை, ஆனால் இப்போ நிறைய மாறிடுச்சு. அப்பாவுக்கு சொத்து இருந்தால் பெண்களுக்கும் உண்டுன்னு வந்துடுச்சு. ஆனால் இதில் என்னன்னா, இந்த பெண்கள் ரொம்ப உஷார். அப்பாவுக்கு சொத்து இருந்தால் கல்யாணம் ஆனால் கூட வந்து கேட்குதுங்க, என் பங்கை கொடுத்துருன்னு. அப்பா கடன் வச்சுட்டு போனால் யாரும் வரமாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா இறக்கும் போதுங்க, எனக்குன்னு அவர் விட்டு வச்சது கல்யாணம் ஆகாத 2 தங்கச்சின்னு வச்சுங்களேன், ஒரு 2 லட்ச ரூபா கடன். யாரை வந்து நான் தரவா கேட்க மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், கவர்மெண்ட்டை இலவச பயணம், காசே கிடையாது, ஃப்ரீ. ஏறி உட்காந்து எங்கே போகிறேன்னு கூட கேட்க முடியாது. டிக்கெட்டை கொடுத்துட்டா அவங்க எங்கே வேணுமோ இறங்கிக்குவாங்க. நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு போகணும். அது கூட பரவாயில்லைங்க, பஸ்ஸு ரிப்பேர் ஆகி நிற்கிது, டிக்கெட் ஆகாது, இதுங்களாம் உள்ளே போயினுக்குது, டிக்கெட் வாங்கின நானும் இறங்கி தள்ளினுக்கிறேன். பெண்களுக்கு உண்மையிலேயே ஒரு உயர்வு உண்டு. அதுவும் நம்ம வன்கொடுமை பெண் இன்றைக்கு இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த மீ டூன்னு வந்ததில்லை, அது பெண்களுக்கான உயர்வு. நான்லாம் பயந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கையை பிடிச்சி இழுத்தார். 15 வருஷத்துக்கு முன்னால் என்னை கிண்லினார். நான் எல்கேஜி படித்தேன் அப்பொழுது. எனக்கு என்னென்னா, போன ஜென்மத்தில் என்னை கையை பிடிச்சி இழுத்தால் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அரெஸ்ட் வேறு பண்ணாங்க. நான் என் ஆஃபீஸில் லேடிஸ் கூட பேசுறதே நிறுத்திட்டேன். அவங்களே கேட்டாங்க, என்ன சார் ரொம்ப ரிசர்வ் ஆகிட்டீங்க வர வரன்னு. அன்றைக்கி ஒரு குரூப் போட்டால ஆணியே பிடுங்குவானா, நான் வரவே இல்லை. எல்லா இடத்திலும் பெண்களுக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். அதான் உண்மை. நீங்கள் எந்த துணி கடையாவது போயிருக்கீங்களா சார்? பெரிய துணி கடைகள் சென்னைக்கு வந்து பாருங்கள், எல்லாம் 7 மாடி 8 மாடி இருக்குது. பெண்களுக்கு பட்டு புடவை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஜென்ஸுக்கு 8வது மாடி. அவனுக்கு தெரியுது, இவனுக்கு யாரும் இந்த விலைக்கு வாங்க மாட்டான், அந்த அம்மாவும் அலோவ் பண்ண போகிறதில்ல, வாங்காத நாய்க்கு எங்கே வச்சான்னாங்க. 8வது மாடிக்கு போகிறேன், பயமாக இருக்குது சார், யாருமே இல்லை. புச்சிக்கிச்சு தள்ளுவாளுகளோ வளட்ட. நீங்கள் நகை கடைக்கு போங்க, யாருக்கு மரியாதை? பெண்களுக்கு தான். ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபுக்கு போட்டு நம்ம நிற்கிறோமா உட்காரமா கவலையே கிடையாது சார். 10 வாட்டி மேடம் சொல்கிறான், இதை பாருங்க மேடம், அதை பாருங்க. எனக்கும் டேய் துட்டு நான் தர போகிறேங்க. கூல்ட்ரிங்க்ஸை மனசாட்சியே இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸை ஒய்ஃபுக்கு கொடுக்குறான் சார். நமக்கு ஒன்றும் கிடையாது. அதை விட கேவலம், அது பாதி குடிச்சுனா வேணுமா அப்படின்னு நீயே குடிங்க. ஒரு மரியாதை கிடையாது. நீங்கள் ரயில்வேல ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னு பாருங்களேன், நிறைய வாட்டி நிற்க மாட்டாங்க, சில வாட்டி என்னென்னா இந்த டிக்கெட் கலெக்டர் நிற்பாங்கல்ல, ஆம்பளையாக பார்த்து டிக்கெட் கேட்பான். ஏன் வித்தவுட்டில் லேடிஸ் வர மாட்டாங்களா? கோயிலுக்கு போங்க, ஆண் வரிசை பெண் வரிசைன்னு இருக்கும், இருக்கா? ஆண் வரிசை காலியாக இருந்தால் லேடிஸ்லாம் நம்ம 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 கீழே வந்து நின்றுடுவாங்க. பெண் வரிசை காலியாக இருந்தால் நம்ம போய் நிற்க முடியாது. அக்கா தங்கச்சியோட பொருட்களே ஆணுவாங்க உடனே, ஏதோ அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதான் குவாலிஃபிகேஷன் மாதிரி என்ன. ஆனால் பெண்களுக்கு மரியாதையை கொடுக்க ஆரம்பித்து விட்டோம். எந்த அளவுனா, ரொம்ப எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டிலே எந்த ஒரு அடுத்த உயர் பதவியிலே குடியரசுத் தலைவராக இருக்கவும்
பெண்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் தையலை உயர்வு செய்ய இந்த மகாகவி பாரதியாருடைய வாக்கு சார். ரொம்ப ரொம்ப மரியாதை பொது இடத்துல மட்டும் இல்லைங்க, வீட்டில் மரியாதை, அவங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்ட மரியாதை. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு நம்ம மட்டும் போனால் மதிக்கவே மாட்டான் சார். வீட்டில் கூட்டின்னு வரல, டேய் நான் வந்திருக்கேன்டா. இவங்களும் கல்யாணத்துக்கு வரலையான வந்தால் அவங்க தங்கச்சி அக்காலாம் வருவாங்க, வீணாக சண்டை. எங்க கல்யாணத்துக்கே போகல, ஆரம்பத்திலேயே வீணாக சண்டை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. ஒரு நாள் சிஎல் எடுத்துன்னு நம்ம போகிறோம் சார். போய் பார்த்துட்டு உள்ளே போனவொடனே ஒய்ஃப் இட்டுன்னு வரலையான்றான். வந்தால் என்ன கவனிடா, சிஎல் போட்டு வந்திருக்கேன், என்ன கவனிடானா. அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். வெளியே வந்து வீட்டுக்கு வந்தவுடனேங்க இவங்க ஃபீட்பேக் கேட்பாங்க, அதான் கோபம் வரும். சிதம்பரத்து மாமா என்ன கேட்டாரா? கேட்டார். மாம்பழத்தில் இருக்கிற மாமி அதாவது இவ வரலன்னு யார் யார் கவலைப்பட்டாங்கன்னு இவளுக்கு சொல்லணும். அதை வச்சுட்டு அவங்க வந்து க்ளோஸாக இருக்காங்கன்னு கணிப்பாங்களாம். அதுக்கு நம்ம மாட்டியிருக்கோம் ரொம்ப. ஆனால் அவங்கள மாதிரி பேசக்கூடங்க பெண்களை மாதிரி பேச முடியாது. ஆண்கள்லாம் வேஸ்ட்டு. சாதாரணமாக சண்டை போகிற நம்மளாம் சும்மா மைக்கில் பேசினுறோம். வீட்டில் பிரச்சனை ஏதாவது வந்தது, குடும்ப சண்டை வந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஒழுங்காக பேச தெரியாது தெரியுமா. சாதாரணமாகவே ஆண்களுக்கு சரியாக பேச வராது. சண்டைனா ஒன்றுமே வராது. நீ லாஸ்ட்டாக என்ன சொல்கிற அப்படின்வான் ஃபஸ்ட் எடுத்த உடனே. சண்டையாக இன்னும் ஆரம்பிக்கல, கட்சியாக என்ன சொல்கிற அப்படின்வான். லேடிஸ் அப்படி இல்லை, சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைனா இன்னும் நல்லா பேசுவாங்க. அந்த கிமு கிபி அன்றைக்கி கூட நீங்கள் ஸ்கூட்டர் எடுக்கும்போது திட்டினீங்களே அப்படின்னா பக்குன்னு இருக்கும். நம்ம தான் டெய்லி திட்டுற மாதிரி மைண்டு வாய்ஸ் வெளில கேட்டுருச்சாங்க. ரொம்ப 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 புதுசாக எல்லாத்துக்குமே சார். பக்தி பிரார்த்தனை கூடங்க அக்கிரமங்க. என்ன பிரார்த்தனை பண்ணாலும் நமக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? எங்கள் அப்பாலாம் ரொம்ப பாவம், எப்போ பாரு மொட்டை தலையோடு இருந்தார். ஒரு நாள் எனக்கு சேர்த்து அடித்தாங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அம்மா சாதாரணமாக உனக்கு தானேப்பா அடிக்கும், எனக்கு அடிச்சாரு. எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானடான்னாரு. ஏதோ 5 கோடி ரூபா சொத்து கொடுத்துட்டு போகிற மாதிரி மொட்டை அடிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை, அவங்களுக்குன்னு சார் ஒரு எந்த ஒரு இடத்துலையும். இப்போ கல்யாணத்தில் சில கல்யாணங்க நம்மளும் மாறி 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 அநியாயம் பண்ணுறோம். கல்யாணத்தில் பந்தி சாப்பாடு போடுவாங்க இல்லையா? சென்னையிலலாம் சில கல்யாணத்தில் பஃபே வைக்கிறான். மேரேஜுக்கு ரிசப்ஷனுக்கு ரொம்ப சங்கடம். பஃபேன்றது நல்ல சிஸ்டம், அது யூரோப்பியனுக்கு நல்ல சிஸ்டம், நமக்கு இல்லை. உண்மையிலே கஷ்டங்க. அதாவது அவன் என்ன எதுக்கு பஃபே வைக்கிறான்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ எவ்வளோ வேணுமோ கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதுக்காக நமக்கு அந்த அர்த்தம் தெரியாது. அதுவும் இல்லாமல் மொய் எழுதிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இல்லை அதுக்கு மேலே சாப்பாடு சாப்பிடணும்னு முடிவோடு போயிருக்கோம். இல்லை பந்தின்னா பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கலாம். இந்த பஃபேன்றது என்ன இருந்தாலுங்க எனக்கு சில பேருக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்கல. அந்த தட்டு 1.25 கிலோ இருக்குதுங்க, இந்த பீங்கான் தட்டு. நம்மளால் தூக்க முடியல. அந்த க்யூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரியா? க்யூ நகரவும் நகராது. அப்படியே பார்த்தா நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே ஒருத்தன் குலோப் ஜாமுனை 2 எடுத்து போடுவான். நமக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போயிடுமா? தீர்ந்து போச்சுன்னா இவனுங்க ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா? சில பேர் அதுக்கே வேண்டிவான், பிள்ளையாரப்பா இல்லை வர வரையும் குலோப் ஜாமுன் தான் உங்களுக்கு 2 ரூபா போடுறது. ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பையனுக்கு இது சில பேர் பஃபேக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தட்டை எடுத்துன்னு வருவான்லாம் சாப்பிட. அவன் தட்டை பாருங்களேன், கொமட்டும். அவியல் நடுவில் ஜீரா இருக்கும், 8 மணி தயிர் சூரியன் சேர்த்து போட்டுப்பான். 1.25 கிலோ பிளேட்டில் வந்து ஒரு 4-5 கிலோ இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. நம்ம போய் எடுத்து ஆனால் சில பேர் இதுலேயே பிஹெச்டி வாங்கினவன் இருக்கான். கடவுள் மாதிரிங்க, இங்கே இருப்பான், அங்கே இருப்பான், அங்கே இருப்பான், அங்கே இருப்பான். எல்லா ஸ்டாலுக்கும் போயிட்டு வந்துடுவான். நம்ம முதல் ஸ்பூன் எடுத்து போவான், எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வந்துடுவான். அது வெல் ட்ரெயின்டு ஆஃபீஸர்ஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதில் என்னென்ன கல்யாணத்தில் வச்சிடறாங்க, ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி ஒரு கல்யாணம் போனால் ரிசப்ஷனு பஃபே. என் ஒய்ஃபு தெளிவாக சொல்லிட்டா, இந்த நல்ல புடவை வேஸ்ட் ஆகிடும், கும்பல் நிறைய இருக்குது, நான் இப்படி சேர் போட்டு உட்காடுறேன், எனக்கும் பையனுங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டான். வேறு வழி எப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போனாலும் கிடையாது, இதை நம்பி தான் வந்திருக்கோம். போனேன், வாங்கினேன்,
ஒய்ஃபுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். திருப்பியும் போனேன், வாங்கினேன், பையன்கிட்ட கொடுத்தேன். எனக்கு வாங்கினமே தட்டு எடுத்து போகிறேன். அந்த வைக்கிறவன் சொல்கிறான், நீயே சாப்பிட்டுருந்தா மீதி ஆள் கொடுக்க வேணாம் வாங்க. யோ இப்போ தான் ஏன் நான் வந்தேன். நம்ம அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை சார். ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம் சார், நம்ம தான் காசு கொடுக்க போகிறோம். சர்வர் மெனு கார்டை ஒய்ஃபுக்கிட்ட தான் சார் கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்மளும் ஒன்றும் கண்டுக்கிறது. சொல்லுமா நீ சொல்கிறதே அதுதான். உண்மையிலேயே எவ்வளவு மாறுதல். ஒரு காலத்தில் பெண்ணை வந்து அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து மாறிக்கினே இருந்தது. நான் எந்த பேராக சொன்ன கூட்டத்தில் ஒரு ஆள் இருக்கும். சரி எக்ஸ்ன்னு வச்சுங்க, அவங்க அப்பா பேர் பூபதி, எக்ஸ் பூபதி. சரியா, திருமணம் ஆச்சு, பூபதியை கட்டி விட்டுருவாங்க, கணவன் பேர் வச்சுருவாங்க, கணவன் பேரோடு இருப்பாங்க. இப்போ அது கூட கிடையாது சார். எவ்வளோ பாருங்கள். ஏன்னா பாஸ்போர்ட்லாம் இப்போ ஃபில்அப் பண்ணிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாரம்ஸ், இது சில ஃபாரம்லாம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா பெண்களுக்கு அப்பா பேர் தான், கல்யாணம் ஆனாலும் அப்பா பேர் தான். ஏன்னா பாஸ்போர்ட் 10 வருஷத்துக்கு தரான். இப்போ நாகரிகம் மாறி இது நடுவில் டைவர்ஸ் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணால் பேர் மாற்றி நிற்கணும். அதனால் என்ன பண்ணால் அப்பா பேர் மாறாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். பெண்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் என்றால் முன்ன மாதிரி இல்லைங்க. கண்ணானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அதெல்லாம் கிடையாது. பிடிக்கலையா தூக்கி போடு. இப்போ அதோட அநியாயம் சார். ஹைகோர்ட்டில் சம்மர் ஹாலிடேன்னு பெரிய கோர்ட்டுக்கே லீவ் விடுறான் சார். ஆனால் குடும்ப நீதிமன்றங்கள் வழக்கம் போல் இயங்கும்ன்றான். ஏன்னா கியூ பெருசு. அன்றைக்கி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆகுது, டைவர்ஸ்க்கு வந்து நிற்கிது. ஜட்ஜு பார்த்தார். அவருக்கு பார்த்தவொடனே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த வயசில் அவருக்கு பொண்ணு இருக்குது. அம்மா கல்யாணம் ஆகி 6 மாதம் தானம்மா ஆச்சு, இதுக்குள்ளே ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். யார் அந்தம்மா சொல்லுது. உண்மையிலேயே ஒரு சுதந்திரம் வந்துட்டு பெண்கள் உண்மையிலேயே புத்திசாலிகள். பேச்சு கொடுங்க. யாராவது பிச்சைக்காரன் வந்தால் கூட நம்ம பேசுறது வேறு, அவங்க பேசுறது வேறு. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா அப்படின்னா இல்லை போ அப்படின்னும். ஏன்னா உண்மையிலேயே இல்லை. பெண்கள் இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சார். ரொம்ப புத்திசாலிங்க. போயிட்டு அப்புறம் வரணும். அப்புறம் வந்தால் சொத்து ஏற்றி வைப்பியா? எப்போ வந்தாலும் அந்த ஊசி போன ரசம் தானே. போயிட்டு அப்புறம் வா. அதான் சாஃப்ட்னஸ். பெண்களை மாதிரி புத்திசாலிகள் இல்லை. ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்துறதில்ல. அதுதான் சார். ஒருத்தன் 6 மணிக்கு எப்போவுமே சண்டே 10 மணி வரையும் தூங்குறவங்க, திடீர்னு ஒரு நாள் சண்டே காலையில் பார்க்குறான். அந்த அம்மா எழுந்துக்கிறான், ஷேவ் பண்ணுறான், க்ளீனாக ட்ரெஸ் பண்ணுறான், ஷூ பாலிஷ் போடுறான். சந்தேகம் வந்துச்சு இந்த அம்மாவுக்கு, பையன் ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு. என்ன ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரையும் பெட்லேயே காப்பி கொடுக்குறவன் இன்றைக்கின்னா இவ்வளோ சர்வராக புறப்பட்டான்னு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, எங்கே போகிறீங்கன்னா, நம்ம ஆளுக்கு பொய் சொல்ல தெரியாது. இந்த ஆம்பளைங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பொய்யை ஒழுங்காக சொல்ல தெரியாது. பொய் சொல்ல ட்ரை பண்ணும்போது சத்தமாக பேசுவான். பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் நம்மளே பண்ணியிருக்கோமே. என்னது என்ன கேட்டா, எங்கே போகிறேன்னா கேட்டா, டே அதான் கேட்குறாங்க இல்லை அதையே சொல்லுகிறேன், எங்கே போகிற சொல்லு. இவனுக்கு சொல்ல தெரியல. டக்குன்னு நம்ம பண்ணால், எங்கள் சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்ட்டான். அந்த அம்மாவுக்கு இது தெரியும் பொய்ன்னு. டக்குன்னு ஒரு பெரிய புத்திசாலிங்க. டக்குன்னு அமைஞ்ச அந்த அம்மா விளையாடி இந்த பையனை கூப்பிடுது. டே இங்கே வா, ஏரோப்ளைனை கிட்ட பார்க்குறேன், நீ அப்பா ஏர்போர்ட் போகிறாரு, கூட போய் பாரு அப்படின்ட்டுச்சு. என்னையா சந்தேகப்பட்ட கைட்டு, நான் சேர்மனை பார்க்கல, எனக்கு வேலை போனால ஒன்றும் இல்லை, மாட்டிக்கினான். அதனால் அவங்க புத்திசாலித்தனம் சார். உண்மையிலே சில விதத்தில் வந்து ஆச்சரியமாக இருக்கும். என்ன பாராட்டுறதுன்னே தெரியாது. டக்குன்னு பையனை தான் திட்டுறா. பையனை திட்டுறா மாதிரி தான் நம்மளுக்கு உரைச்சதுன்னா சரி. ஒரு வாட்டி ஏன்னா நம்ம இல்லாத போது பையனை பேபி, டே பேபி அப்படிலாம் கூப்பிட்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம இருக்கிறோம், எனக்குன்னு வந்து வாச்சியடான்றா நம்மளை தான். இன்னும் உங்களோட எத்தனை காலம் வாழறதுன்னு தெரியல, கஷ்டம். ஒரு வாட்டி சொன்ன தெரியாதா, மண்டையில் ஒன்றுமே இல்லையேன்னு, அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பையனை தானே, வேற என்ன உங்களே திட்ட முடியும் அண்ணா, இல்லை முடியும். பெண்கள் உண்மையிலேயே உயர்ந்த பண்பு உடையவர்கள். பெண்களை எந்த சமூகம் உயர்த்தி காட்டுகிறதோ அதுதான் அண்ணன் சொல்லிய சான்றோன் சமூகம்.
சான்றோர் என்று சொன்னால் அந்த இடத்திலே பெண்மை. சார், ஒரு ஆண் வளர்வது என்பது தனி மனித வளர்ச்சி, ஒரு பெண் வளர்வது என்பது அந்த சமூகத்தின் வளர்ச்சி. ஒரு ஆண் உயர்ந்தால் தனி மனித உயர்வு, ஒரு பெண் உயர்ந்தால் அந்த குடும்பம், அந்த பரம்பரை, அந்த பண்பாடு, அந்த நாகரிகம், அந்த கலாச்சாரம் வளர்ந்தது என்று அர்த்தம். ஆகவே இன்றைக்கு இருப்பதை விட ஒருபடி மேலே போய் பாரதி சொன்ன தையலை உயர்வு செய்து நாமும் உயர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.